அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலாட்டா சேனல் எடப்பாடி பழனிசாமி அவங்கள வச்சு ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. டிடி அதை எடுத்திருந்தாங்க. அதுல அரசியல் சார்ந்த கேள்விகள், அவங்க வாழ்க்கை சார்ந்த கேள்விகள் நிறைய இருந்தாலுமே விவசாயம் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுறப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட இருந்து வந்த அந்த பதில் அப்படிங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது. நான் பர்சனலா அப்படி ஃபீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், இயல்பாவே விவசாயம் கூட அவர் வந்து ரொம்ப கனெக்டடா இருப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் பெருசா நான் அதை காது கொடுத்து கேட்டது கிடையாது. பட் அந்த இன்டர்வியூவை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்தது. அதுல ஒரு விஷயம் அப்படிங்கிறத நிறைய விஷயம் பேசியிருந்தாலுமே ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, ரொம்ப இயல்பா சொல்லிட்டு கடந்து போயிருப்பாங்க. பட் ஆஸ் அ ஃபார்மரா எனக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுத்தது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த விளைஞ்சிருக்க பயிர் இருக்குல்ல, அது வாடி போறது அப்படிங்கிறது பயிர் வாடி போறது கிடையாது, விவசாயிகள் வாழ்க்கையே போகுது அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாங்க. அது உண்மையும் கூட தான். விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும் பயிர் வாடி போகுது அப்படின்னா விவசாயியுடைய வாழ்க்கையும் போகுது அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த வீடியோல வந்து எடப்பாடிக்கு ஃபேவரா நம்ம ஏதாவது பேச போறோமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய சூழலை வச்சு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாளா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தூக்கம் போச்சு, எல்லாமே போச்சு, 100 நாள் உழைப்பு போச்சு, தான் விளைவிச்ச நெல்லு போச்சு அப்படின்னு எவ்வளவு கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து 100 மூட்டை 200 மூட்டைன்னு 100 நாளா கஷ்டப்பட்டு கொண்டாந்து அறுவடை பண்ணி தோ கையில காசு வந்துடும், இத்தனை நாள் 100 நாள் உழைப்பு இன்னும் ஒரு நாள்ல காசா மாறிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணி மழைல நனைஞ்சு நெல் எல்லாம் வீணா போய் விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியா மீடியாக்கள்ல பேசப்பட்டுட்டே இருக்கு. இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவரா நேரடியா போயிட்டு அங்க பார்த்தாங்க, சரிதான். ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போயிட்டு விவசாயிகளை பார்த்து ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது. பட் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா ஒரே நாள்ல அவங்களுடைய கண்ணீரெல்லாம் ஒரு ஆறுதலா தொடச்சி விடலாம். யாரெல்லாம் எந்தெந்த விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது உடனடியா அறிவிச்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பட் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த விவசாயம் கூட அந்த இயல்பா கனெக்டடா இருக்கிறதுனால டெல்டா மாவட்டங்கள்ல போய் நின்று விவசாயிகளை சந்திக்கிறாங்க. பட் நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்பமே சினிமா குடும்பம் அப்படிங்கிறதுனால, சினிமாவில் அவங்க ரத்தம் ஊறி போச்சு அப்படிங்கிறதுனால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பைசன் படக்குழுவை சேர்ந்த நபர்களை கூப்பிட்டு படம் சூப்பரா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை குலுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக, இவங்க சைடு எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சி இதுல வந்து திட்டமிட்டு அரசியல் பண்றாங்க. நெல்லு முளைக்கல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு விவசாயி கூட பாதிக்கப்படல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, வேளாண் துறை அமைச்சர் கொஞ்சம் போதும் முளைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு சைட்ல இருந்து இதுல ஒரு பாதிப்பும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இதுல அரசியல் ரீதியா அரசியல் காரணங்களுக்காக மட்டும், அதுல அரசியல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த டெல்டா மாவட்டத்துக்கு போயிட்டு அந்த விவசாயிகளை சந்திச்சாங்களா, இல்ல உணர்வு ரீதியா அவங்க கூட ஏதோ ஒரு அந்த விவசாயம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தேடி போய் பார்க்கணும் அப்படின்னா, ஏன் இப்ப இதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த கடினமான சூழல்ல யார் விவசாயிகள் கூட நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு புரிய வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி 2017 முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்தியாவுல அது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயத்த செய்யறாங்க. வறட்சி நிவாரணம் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளத்துக்கோ இல்ல மழைக்கோ இல்ல புயல் அடிச்சோ விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிக்கு அந்த இது பாழா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நிவாரணம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடக்கும். பட் வறட்சிக்கான நிவாரணம் அப்படிங்கிறது எங்கேயுமே கொடுக்கப்பட்டது இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலா விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது போக அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க பயிர் வச்சீங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டுருங்க. நெல் வைக்கிறீங்களா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா கட்டி இன்சூரன்ஸ் போட்டுருங்க. கரும்புனா இவ்வளவு போட்டுருங்க, சோளனா இவ்வளவு போட்டுருங்க அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்து சொல்லுவாங்க. நிறைய விவசாயிகள் வந்து கட்டுவாங்க. பட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கட்டவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கட்டப்படும், ஆனா திரும்ப அரசு சைட்ல இருந்து ஏதாவது ஒரு பாதிப்பு நம்ம பயிருக்கு வந்துருச்சு அப்படின்னா பணம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சியில வந்து அந்த இன்சூரன்ஸ் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு வந்து
ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்க நிலத்துல ஒரு பிரச்சனை, அவங்க பயிர் வீணா போயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நானுமே அந்த நேரத்துல இதை மாதிரி கட்டி பயிர் வீணா போனதுக்கு அந்த பணம் அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். பட் எனக்கு அப்ப தெரியாது இதெல்லாம் ரொம்ப எப்பயாவது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வருஷம் வருஷம் இதை மாதிரி நம்ம பயிர் இன்சூரன்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பயிர் வீணா போச்சுன்னா நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதிமுக ஆட்சியில தான் அது வந்துட்டு இருந்திருக்கு. திமுக ஆட்சியில அது மாதிரி இன்சூரன்ஸ் கட்டினாலும் அந்த பயிர் பாழா போனாலும் அந்த பணம் வர்றது இல்லை அப்படிங்கிறது எனக்கு இவங்க படுத்தக்கூடிய அந்த கஷ்டத்துல தான் புரியுது. அப்போ அது நடந்தது பெரிய விஷயம், அது எல்லா ஆட்சியிலும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த எனக்கு இப்ப திமுக தான் புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்காக பண்ணது என்ன அப்படின்னா 3 phase சப்ளை அப்படிங்கிறது விவசாய மோட்டார்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் அந்த பவர் அப்படிங்கிறது, அதாவது 3 phase சப்ளை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் விவசாயிகள் தண்ணி அப்படிங்கிறது இறைக்க முடியும். நைட்ல அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கொடுப்பாங்க. நீங்க பகல் 6 மணி நேரத்துல இறக்கிறீங்க, மீதம் இருக்கு அப்படின்னா நைட்ல இருந்து தான் அந்த கொள்ளைக்கு நீங்க தண்ணி அப்படிங்கிறத பார்க்க முடியும். பட் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 24 மணி நேரமும் 3 phase சப்ளை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இது யாரோ சொன்னாங்க, யாரோ காது வழி வந்தது அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது இருந்தது, உண்மைதான், அது இருந்தது. பட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பழைய குருடி கதவை திரண்டி அப்படிங்கிற மாதிரி இப்ப திரும்ப 6 மணி நேரம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்ச ஒரு விஷயம். இது போக 2016 அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாய கடன் அப்படிங்கிறத ரத்து பண்றாங்க. அது தேர்தல் அறிவிப்புல சொல்றாங்க அப்படின்னா ரத்து பண்ணுவாங்க. அது திமுக சொன்னாலும் ரத்து பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ரத்து பண்ணுவாங்கன்னு வைங்களேன். யார் வந்தாலும் ரத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி 2016 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தரப்புல இருந்து விவசாயிகளுக்கு விவசாய கடன் அப்படிங்கிறது ரத்து பண்ணப்படுது. பட் திரும்ப என்ன நடக்குது அப்படின்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடியே 2வது முறையாக, ஒரே 5 ஆண்டு ஆட்சியில 2வது முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவசாய கடன் அப்படிங்கிறத ரத்து பண்றாங்க. இந்தியாவிலேயே எங்கேயும் நடந்தது கிடையாதுங்க. கட் பண்ணிட்டு இப்ப வந்தோம் அப்படின்னா இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்கள்ல பேசுறப்போ நிறைய இடங்கள்ல நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நான் வந்தேன்னா விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த இப்ப எழுச்சி பயணம் அப்படிங்கிறத போயிட்டு இருக்காங்கல்ல, அதுல கூட சொல்ற விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். சரி, ஒரு மனுஷன் வாய்க்காக சொல்லலாம், பேச்சுக்காக சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான டன் அது நீங்க நட்ட உடனே வீணா போயிடுச்சுன்னா அது வேற மாதிரியான வழிங்க. நட்டு வளர்ந்துட்டு இருக்கப்போ வீணா போச்சு அப்படின்னா அது வேற மாதிரியான வழி. ஆனா நட்டு அதை பாதுகாத்து மருந்தடிச்சு மிஷினை பிடிச்சி அதை அறுத்து அதை இருக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒன்று சேர்த்து சாக்குல கட்டி கொண்டு காசா பார்க்க போறேன். அந்த மூட்டை என்னன்னா அடுத்து காசா மாற போகுது. அந்த நேரத்துல அந்த பொருள் வீணா போறது அப்படிங்கிறது அந்த விவசாயால ஏத்துக்கவே முடியாது. எந்த நேரத்துல வீணா போனாலும் ஏத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் நாளைக்கு காசா மாறிடும், இன்னைக்கு சாயங்காலம் காசா மாறிடும் இந்த மூட்டை அப்படின்னு நம்பிட்டு இருக்க நேரத்துல விவசாயிகளுக்கு அந்த பாதிப்பு வருது. மழை அந்த நெல்லுலாம் முளைக்க ஆரம்பிக்குது அடுத்தடுத்த நாள் அப்படின்னா அந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சோ அந்த விஷயத்தை தெரிஞ்சு இந்த சம்பவம் நடந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட 2வது நாளே எடப்பாடி பழனிசாமி அங்க போயிட்டு பார்த்தது அப்படிங்கிறது, ஒரு மனுஷன் உணர்வு பூர்வமா கனெக்டடா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்த செய்ய முடியும். நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி உணர்வு பூர்வமா நம்ம சினிமாவில் இருந்தா சினிமாவில் இங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்க பைசன் பட குழுக்கு கூப்பிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ யாருக்கு எது மேல உணர்வு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம இதுல புரிஞ்சுக்கணும். இதே கரூர் சம்பவத்துக்கு என்ன ஓட்டங்க ஓடினாரு. நான் உடனடியா ஓடியாரலான்னு பார்த்தேன். எனக்கு மட்டும் கால் நல்லா இருந்ததுன்னா நான் ஓடியே வந்திருப்பாங்க 1 மணி நேரத்துல அப்படிங்கிற அளவுக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. அதனாலதான் என்னால தாங்க முடியல, தூங்க முடியல, அதனால உடனடியா கரூர் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இத்தனாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதுவும் நீங்க கரூர் சம்பவத்துக்கு திமுக சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல நடந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசு தான். திமுக கொள்முதல் சரியா பண்ணாததுனால்தான் இத்தனாயிரம் டன் நெல் வீணா போயிருக்கு, இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க 100% காரணம் அப்படின்னா நீங்களும் உங்க ஆட்சியும் தான். இதுக்கு ஒடியாந்து பார்க்க வேண்டியதானே. எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபீல்ட அவங்களுடைய காலகட்டத்துல வளர்த்து எடுப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் சிஎம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலகட்டத்துல ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் மேல கொண்டு வருவாங்க. விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல
ஏதாவது செஞ்சு அதை மேல கொண்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து மேல கொண்டு வருவாங்க. பட் நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்பனா அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு சினிமாவை மேல கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? அதை கொண்டு வர மாட்டாங்க. சினிமாவை ஒட்டு மொத்தமா அவங்க குடும்பமா மாத்திருவாங்க. எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து மொத்தமா அவங்க குடும்பத்துடைய சொத்தா மாத்திருவாங்க. மக்களாகிய நாம் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா எந்த தலைவர் நமக்கு உண்மையா நிக்கிறாங்க, எந்த இஷ்யூல யார் நமக்கு ஆதரவா நிக்கிறாங்க, உண்மையின் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம், யார் யார் எந்த தலைவர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டே இருக்கணும். அப்போதான் ஓட்டு போடுறப்போ ஒரு கான்பிடென்டோட போய் இந்த தலைவர் தான் எனக்கான தலைவர் அப்படிங்கிற ஓட்டை நம்ம அழுத்த முடியும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.